இன்றைக்கி புளி கொஜ்ஜு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். இது வந்து நல்லா ஊற போட்டு வச்சுக்கலாம். இந்த கொஜ்ஜுக்கு ஒரு பொடி செய்ய போகிறோம். வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கடுகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு வந்து அரை ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் 3 வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணது. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் வந்து ஒரு கப் அளவுக்கு போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு. இந்த வெங்காயம் வதக்கும் போதே இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துடும். மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். பெருங்காயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். தனியாத்தூள் 2 ஸ்பூன். அரைச்சி வச்சுருக்க இந்த பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்க இந்த புளியெல்லாம் ஊற்றிடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியை இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. வதக்கும் போது கொஞ்சம், கடைசியில் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக வந்து வெல்லம் போட்டுக்கலாம். புளி கொஜ்ஜு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி புளி கொஜ்ஜு நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.